உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். இது வந்து நார்மலாக பூரி மசாலா செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை வந்து பூரி மசாலாவுக்கு என்ன பண்ணுவோம், காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம். இதுக்கு அப்படி இல்லை, வேறு மசாலாஸெல்லாம் சேர்த்து செய்கிறது. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு செய்கிறோம். கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சோம்பு, இப்போ பல்லாரி எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்லாரி மெடிக்கல் பல்லாரி 2 பல்லாரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்க. ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போகணுன்னு இருக்குது, அதனால் 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கையோட தக்காளி, இது வந்து மீடியம் சின்ன சைஸ் தக்காளி 2. இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கிறோம். வதங்குறது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தனிமிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் மசாலா, இதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கறி மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி சேர்க்கலாம் சரி தான். எனக்கு என்ன இதுதான் செட் ஆகும். கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் வதங்காமல் இருக்க தக்காளி வந்து இந்த தண்ணியாக நல்லா வெந்துடும். லைட்டாக கொஞ்சம் வெந்திருக்குது. கொஞ்சம் மசாலாவும் பச்சை ஸ்மெல் பாதி இது பேருக்கு இன்னும் இருக்கும். இதில் வந்து நம்ம நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உருளைக்கிழங்குமே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்படி ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து உருளைக்கிழங்கோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் பாதி வேகாமல் ஊற்றிங்களா, அது கொஞ்சம் சேர்ந்து வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் எப்படியும் உப்பு கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்கும், கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அதனால் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சால்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி தண்ணி இறக்கிடும் வந்துட்டு எப்படியும் மூடி வச்சிடும். இன்னும் சப்பாத்தி செய்யணும்.